தென்னை மரத்து பக்கத்திலே இண்டஸ்ட்ரி போட்டேன். இங்கேயே நம்ம தொழிற்சாலை கட்டிடும். அப்படி இல்லைன்னா எங்க தென்னை அடர்த்தியா இருக்கோ அங்க வச்சுக்கிறோம். இல்லைன்னா இங்க வச்சுட்டு அங்கிருந்து மூலப்பொருள்களை எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். இப்ப பனை சார்ந்த தொழிற்சாலைக்கு போறோம். நீ பனையில இப்படி அன்னையார் மாதிரி கூட கட்டையை கட்டி ஏற வேண்டியதில்லை. இப்படி ஏறு. நான் வந்து சொல்றேன். நொங்கு என்ன பண்றேன், தனியா எடுத்து குளிரூட்டப்பட்ட கிடங்களை வச்சு பனையிலிருந்து நமக்கு 840 பொருள்கள் வருது பயன்பாட்டுக்கு. அவளையும் பயன்படுத்தி உலகத்தின் மிகப்பெரிய சந்தையாக மாற்றி உனக்குடைய வறுமை, பசி, பஞ்சம், வேலை இல்லைங்கிற சொல்ல இந்த நிலத்தில் இல்லாத நான் ஒழிக்கிறேன். கருணாநிதி மகன் இல்லடனா, பிரபாகர மகன். ஐயா கருணாநிதி பேரன் இல்லடா, பூலித்தேவன் பேரன், மருதுபாண்டி பேரன், பாரதியார் பேரன், வாவூசி பேரன், அழகுமுத்துக்கோன் பேரன், சுந்தரலிங்கனார் பேரன்டா, வெள்ளையத்தேவன் பேரன், கட்டப்பொம்மன் பேரன். பார்த்து கவனமா பாரு. நொங்கு அப்படி எடுத்துட்டு போறேன் பாராடை. நொங்கு போத்தல் அடைச்சு உனக்கு அப்படி சின்னதாக நுறுக்கி பதப்படுத்தி பதநீரை சேகரிக்கிறேன். பதநீரை பதப்படுத்தி இப்படி இப்படி அந்த கொஞ்சம் பின்னாடி வாங்க. இந்த மாதிரி பொட்டலத்தில் அடைக்கிறேன். கொஞ்சம் பின்னாடி வாங்க. இந்த மாதிரி பேக் பண்ணி அப்படியே பதப்படுத்தப்பட்ட குளிரூட்டப்பட்ட கிடங்களை வச்சு எல்லா காலமும் உனக்கு பதநீர் கொடுப்பேன். எல்லா நாட்டுக்கு இதை அனுப்புவேன். விளங்குதா அண்ணன் சொல்றது? இன்னும் வேணா பதநீரில் இளநீரை இந்த சின்ன இளநீர்கள் அதை வெட்டி போட்டு தருவேன். அந்த பதநீரில் நொங்க போட்டு பேக் பண்ணி தருவேன். நீ குடிச்சிட்டு ரொம்ப நாள் நல்லா இருக்கா. கருப்பட்டி காய்ச்சலும் பாரா, சின்ன சட்டியில் போட்டுக்கின்றது. சும்மா நில்லது காய்ச்சது பாரு. பைத்தியக்காரா, மாடன் வாழ்றா, உலகத்தின் தலை சிறந்த நாடுறா ஒரு நாடு. பைத்தியக்காரா, டேய் நீ எந்தெந்த நாட்டுக்கு வேலை தேடி போனியோ அந்தந்த நாட்டிலிருந்து பாளையங்கோட்டை, திருநெல்வேலிக்கு, தென்காசிக்கு, அம்பாசமுத்திரத்துக்கும் அண்ணன் வேலை தேட்டு வர வைக்கிறேன்டா. மீதி போன வழக்கு தானடா. பாரு, பனை ஓலையிலிருந்து விசிறி தயாரிக்கிறேன். கருப்பட்டி தயாரிச்சிட்டேன். பனை ஓலையிலிருந்து விசிறி எப்படி வருது பாரு, ஸ்டைலா அப்படி வீசிக்கலாம். நீ நார் தயாரிக்கிறேன். பனை ஓலை நார், பனை நார், மட்டையிலிருந்து நார். நமக்கு இந்த அடிக்கிறது கொஞ்சம் பச்சை மட்டை வச்சுக்கிறோம், மிச்ச மட்டையை நார் ஆக்கிறோம். புரியுதா? பனையிலிருந்து கருப்பட்டியிலிருந்து பனங்கிழங்குலேருந்து பழத்திலிருந்துப்பா. பனம்பழத்தை தலைவர் எப்படி பண்ணாருன்னா, பனம்பழத்தை வச்சு அந்த சாரை பூரா பிதுக்கி எடுத்துன்னு அந்த சாரை பதப்படுத்தி அழகா இன்சுவை கட்டி மிட்டாய் ரொம்ப தித்திப்பாக இருக்கும். பனம்பழம் எப்படி தித்திப்பாக இருக்கும், அந்த மிட்டாய் அண்ணன் செஞ்சிருக்கேன் பாரு. இந்த போது பார்த்தியா டப்பால, இது பனம்பழம் மிட்டாய். பனங்கிழங்கு இருக்குல்ல, இது மரவள்ளி கிழங்க போட்டான். பனங்கிழங்கு என்ன பண்ணுறேன், பனங்கிழங்கு அவிச்சு காய வச்சு அரைச்சி மாவாக்கிறேன். அது மைதாவுக்கு பதிலாக, கோதுமைக்கு பதிலாக ஈழத்தில் உடியன் மாவும்பாங்க. இது வந்து ரொம்ப சத்துள்ளது. களியாக சாப்பிட்லாம், தோசையாக சாப்பிட்லாம், கூழாக கிண்டி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கருப்பட்டியை வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சுவையாக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். என் மயங்க 2 பேரும் ஆயிலேனும் மாவீரனும் சாப்பிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ உண்டு கம்பு கேழ்வரகுலாம் சத்துனா எவ்வளோ பெரிய பனை. ஒரு கிழங்குங்கிறது ஒரு பனையை சாப்பிட்ற எம்படி சத்து பாரு. மாவு, இது பனங்கிழங்கு மாவு, ஈழத்தில் உடியன் மாவு. நம்ம ஊரில் இந்த மாதிரி பையில் அடைச்சி தந்துடுறேன். இது வந்து பிளாஸ்டிக் இல்லை. இப்போ தமிழ் தேசிய குடிபானம் உனக்கு தெரியும். பதநீர், இளநீர், நொங்கு, பழச்சாறு, கரும்புச்சாறு அதெல்லாம் சட்டம். இது தமிழ் தேசிய குடிபானம், இது பாரம்பரிய குடிபானம், இது பாரம்பரிய மதுபானம். இதில் கல், சங்க இலக்கியத்திலிருந்து கல் இருக்குது. அவ்வையும் நம் பாட்டு அதிகமானும் கல்லுண்டு பேசி கொண்டு இருந்தாங்கன்னு. அந்த காலத்திலிருந்து நம்மளோட பல ஆயிரம் ஆண்டுகளாக என்னைக்கு வேளாண்மை செய்ய தொடங்கினமோ அன்னையிலிருந்து இந்த பால் இருக்குது. ஒரு துளி ரசாயனம் இல்லாமல் செயற்கை இல்லாது இயற்கை பால். இந்த சீம சாராயத்தை இவங்க காய்ச்சறதை வந்தவண்ண மூடிட்டு
இதை திறந்துடுறேன். அண்ணன் சுடமாட்டான், பொறுமையாரு. கொஞ்ச நாள் அண்ணனை வெள்ள வை, சுட்டவனை சுடுறேன். இங்க பாரு, பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு என்று கடையில் திறக்கிறேன். இது ஓட்கா ரஷ்யாவில் இருக்கு, ஜப்பானில் ஷேக் இருக்கு, இந்த டெகுல்லா இது மெக்சிகோவில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மது இருக்கு. இதில் நீ பனையிலிருந்து ஒயின் தயாரிக்கலாம், கரும்புலேருந்து ஒயின் தயாரிக்கலாம், திராட்சையிலிருந்து ஒயின் தயாரிக்கலாம், தென்னையிலிருந்து தயாரிக்கலாம். இந்த கல்லையை வேறு வடிவத்துக்கு மாற்றி நீ பருகலாம், எந்த நஞ்சு இருக்காது. ஏன் தயாரிக்கிறது உன் அண்ணன் உன் மகன், அதனால நீ நம்பி அருந்தலாம். இந்த சாராயத்தை குடித்து பல லட்சக்கணக்கான நம்ம அக்கா தங்கைகள் கைம்பெண் ஆயிருக்காங்க. கல்லை குடித்து செத்தவன் ஒருவனை சொல், தாலி எடுத்த ஒரு தங்கை அக்காவை சொல். இல்லை, கல் உணவின் ஒரு பகுதி என்றுதான் இந்திய அரசியலமைப்பே சொல்லுது. அதை தான் நம்ம அப்பா நல்லுசாமி நாள்தோறும் பேசி வர்றாரு. கல்லை திறக்கிறோம், கல் திறக்கிறோம், புரியுதா? கவலையே படாது. சங்க இலக்கிய சான்று, தமிழ் தேசியத்தில் கல் ஒரு பானம். பனம்பால் தென்னம்பால் மூலிகை, தாயின் மாரிலிருந்து பால் மகனே, பசுவின் மாரிலிருந்து பால், பார்த்துக்க என் அன்புடன் பிறந்தவனே, பனையின் தென்னையின் மடியில் இருந்து பால். இவ்வளவுதான். குடி, எவன் குறுக்க வந்தாலும் அடி. இந்த மாதிரி போத்தல அடைச்சு உனக்கு தந்துடுறேன். உழைச்சி கலைச்சு வந்தா குடி. படிக்க போகும்போதெல்லாம் குடிச்சிட்டு தெரியாத. வாசல்லே பச்சை மட்டையோட நிற்பேன். பார்த்துக்க எப்படி பாய் பண்ணி தாரேன் பாரு. தடுக்கு, பனையோலை கூட, பனையோலை இது மட்டை, பனையோலையில் நார்கட்டில், பனையோலை பொட்டி, பனையோலை பை எல்லாம் உனக்கு செஞ்சு வந்துடுவேன். உன் வாழ்விடத்தில் வேலை ஒன்றும் இல்லை. அப்பா அம்மாலாம் அங்கேருந்து 3-4 மணி நேரம் வேலை செஞ்சு இந்த இவங்க கொடுக்குற 1000-2000 அப்படியே நிற்காம உழைச்சி 2000 வாங்கிட்டு 3000-4000 வாங்கிட்டு பெருமையாக வாழலாம். இந்த சொலகு தயாரிக்குது, பனை சொலகு போங்க, பனை தொழில் பூங்கா, பனை நாரில் கட்டில், அது கைத்து கட்டில் பார்த்தலப்பா. இப்போ இதில் இன்னும் ஒன்று காட்ட முடியல இவங்களால. அந்த பனை தென்னை நார் இருக்குல்ல, அது மிகப்பெரிய உரம். ஒவ்வொரு மரம் செடி கொடி வைக்கும்போது வேரில் கொண்டு போய் அந்த மரம் அந்த விதை அந்த துகளை எந்திரம் வச்சு தூவிடுவேன் அப்படியே நிலத்தில். ரொம்ப பெரிய உரம். அது எதனாலன்னா, நீரை ஆடு மாட்டு சாணம் போல், மக்கிய இலைதலை கழிவு போல் இந்த தென்னை நார் இந்த பனை சக்கையெல்லாம் நீண்ட கால நீரை உறிஞ்சி அப்படியே வச்சுக்கிறோம். வற்ற விடாது, காய விடாது. அதனால் அது வளமான உரம். இந்த தமிழ்நாட்டு அரசு பனை பொருளை நமக்கு எவ்வளவு சந்தை, எவ்வளவு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள், அது சார்ந்த தொழிற்சாலைகள் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்க. இப்போ பனைப்பொருள் அங்காடி, மருதம் அங்காடி இப்படி உருவாக்கி நீ வாழ்கிற இடத்துலையே உன் அரசு உனக்கு வேலையை கொடுத்துருது. இது ஒரு பகுதி. இனி நாளை மரவள்ளிக்கிழங்குலேருந்து எப்படி, பருத்தியிலிருந்து எப்படி, ஏற்களஞ்சலிலிருந்து எப்படி, இந்த கத்தாலையிலிருந்து எப்படி, ஆடு மாட்டு பாலிலிருந்து எப்படி, இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன். இப்போ இதை நீ பார்த்துட்டு போகாமல் அப்படியே பதிவிறக்கி எல்லாருக்கும் கடத்து. வேறு ஊரில் போடுவேன், அதை நீ எடுத்து பாரு. அண்ணன் சீமான் லேட்டஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு போட்டினா வரும் யூடியூப்பில். போட்டு காட்டிட்டு அன்னைக்கு மட்டும் படுத்துறாத, விசில் அடிச்சுட்டு எங்கேயும் திரிஞ்சிடாத, தயவு செய்து திரிஞ்சிடாத. நேர வந்து இங்கே வாரு. உன்னை என்னை வாழ வைக்கிற விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றிரு. வாய்ப்பில்லை, கடைசியா வாய்ப்பில்லை. இங்கே இந்த மண்ணிலே போட்டியிடுகிற உங்கள் உடன் பிறந்தார்கள், என் அன்பு பிள்ளைகள், என் தங்கை தம்பிகளை அறிமுகப்படுத்துகிறேன். தவறாமல் மறக்காமல் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும்.